ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தெசலோனிக்கேயருடைய அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் பவுல்தான் என்று நமக்கு தெரியும். அதற்கு ஆதாரமே அவர் முதல் 2 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி, சில்வான் என்று சொன்னால் இங்கே சீலாவை சொல்லுகிறார். அப்படி அவர் தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரங்கள் காணப்படுகிறது. இது முதல் நிருபத்தை எழுதின ஒரு 5 மாதங்களுக்குள்ளாகவே இந்த நிருபத்தை எழுதக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு பவுல் தள்ளப்படுகிறார். கிபி 52 கொரிந்துவில் வைத்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். இதில் அதிகாரங்கள் 3 அதிகாரங்கள் காணப்படுது. வசனங்கள் 47 வசனங்கள் காணப்படுகின்றன. ஏன் இந்த நிருபத்தை உடனே எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை பவுலுக்கு உண்டாச்சுன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு நாம் வாழ்கிற நாட்களிலே நான் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே வருகை குறித்து யாராவது பிரசங்கித்து விட்டால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால், சின்ன பசங்க நாளைய தினத்தில் இன்றைக்கி இயேசு ராத்திரி வந்துட்டார்னா நாளைய தினத்தில் இந்த பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்காது, இந்த பரீட்சைகளை எழுத வேண்டியது இருக்காது என்று சொல்லி அவர்கள் அதில் கொஞ்சம் அப்படியே சோம்பல்தனமாக மாற வாய்ப்புகள் உண்டாயிற்று. அதே போல் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறவர்கள் சிறு பிள்ளைகள் அல்லது படிக்கிற பிள்ளைகள் இந்த பாடங்களெல்லாம் படிக்கணுமே, இதில் இவ்வளோ சிரமம் இருக்குது, இன்றைக்கு அநேக நம்முடைய அந்த அரசாங்க தேர்வுகள்லாம் இருக்குது, இதுக்கு எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்தி படிக்க வைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இன்றைக்கி இரவில் வந்துட்டுனா இந்த படிப்பெல்லாம் தேவையில்லையே. வாலிபர்கள் சந்திக்கிற அநேக வாழ்க்கை போராட்டங்கள் இவைகள்லேருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்குமே. ஒவ்வொரு ஏஜில் இருக்கிறவங்களும் சந்திக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய போராட்டத்திலிருந்து நம்ம இன்றைக்கி இயேசு வந்துட்டா விடுதலை பெற்று போயிடலாமா, இது ஓகே. ஆனால் இதை நினைத்து கொண்டு சோம்பல்தனமாக இன்றைக்கு அநேகர் தவறாய் புரிந்து கொள்ளுகிறது போல பவுல் அந்த முதல் கடிதத்தில் வருகையை பற்றி எழுதின போது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நம்ம இந்த சரீரத்திலேயே அப்படியே மறுரூபம் அடைந்து ஒரு நொடியில் ஒரு இருமை பொழுதில் மறுரூபம் அடைந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நம்ம எதுக்கு உழைக்கணும், நம்ம எதுக்கு படிக்கணும், நம்ம எதுக்கு போராடணும், நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்னு சொல்லி அவர்களை சோம்பல்தனமாக மாற்றிவிட்டபடியினால லட்சியமற்ற விசுவாசிகளாக சோம்பலான விசுவாசிகளாக மாற்றிவிட்டபடினாலே அவர்களை எச்சரிக்கும் வண்ணமாகத்தான் இந்த நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நம்ம சின்ன வயசில் நான் ஒரு காரியத்தை ஒரு பாடல் வரிகள் போல காரியங்களை கேட்பது உண்டு. மண்ணுக்கு ஒரு மரம் பாரமாக இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணி ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறது போல், மரத்துக்கு அந்த கிளைகள் பாரமாக இருக்குது, கிளைகளுக்கு அந்த இலைகள் பாரமாக இருக்குது, இலைகளுக்கு கனிகள் பாரமாக இருக்குது, பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு குழந்தை பாரமோ என்று கேட்பது போல் ஒரு கவிஞன் ஒரு எழுதின ஒரு வரிகளை நான் கேட்டதுண்டு. சின்ன பையனாக இருக்கும்போது கேட்டதுண்டு. இப்படி தான் இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்று பாரம் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த பவுலினுடைய நாட்களிலும் தெசலோனிக்கே விசுவாசிகளுக்குள்ள கொஞ்சம் பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோம்பல்தனமான எண்ணமும் லட்சியமும் உருவானபடினால் அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு 5 மாதங்களுக்குள்ளாகவே இந்த நிருபங்களை எழுதுகிறார். ஆகவே தான் அங்கே இருக்கக்கூடிய கள்ள போதகர்கள் அங்கே கொஞ்சம் பாடுகளை விசுவாசிகள் அனுபவித்ததுனால இதுதான் உபத்திரவ காலம், இதுதான் கர்த்தருடைய நாள், அது வந்தாச்சு அப்படின்லாம் கள்ள தீர்க்க தரிசனம் அடித்து விட்டதுனால தான் பவுல் அப்போஸ்தலன் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலலாம் நம்ம பார்க்கும் பொழுது, எந்த விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. வருகை நிச்சயம்ப்பா, அது இன்றைக்கி தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் எப்பவும் நிறைவேறலாம். அந்த எதிர்பார்ப்புகள் உனக்கு இருக்கணுமே ஒழிய அந்த எதிர்பார்ப்புகள் உன்னை லட்சியமற்றவனாக சோம்பல் உள்ளவனாக மாற்றிவிடக்கூடாது. ஒரு புதிய நாள் பிறந்துருச்சுன்னு சொன்னால்
அந்த புதிய நாள் பிறந்த உடனே நம்ம நினைக்க வேண்டிய காரியம், பரவாயில்ல, ஆண்டவர் இன்னொரு நாளை தந்திருக்கிறார், இன்றைக்கி ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு அவர் வாய்ப்பு தந்திருக்கிறார். இன்றைக்கி நரகத்துக்கு செல்லுகிற ஒரு ஆத்மா மனம் திரும்பிட்டுனா அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருமே, அதுக்கு நான் எதையாவது பிரயாசப்படலாமே என்று சொல்லி நம்முடைய கால்களை அந்த எண்ணங்கள் துரிதப்படுத்த வேண்டுமே ஒழிய, வர்றேன்னு சொன்னீங்க. பவுல் நாட்களிலேயே அவர் எதிர்பார்த்தார, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நீங்கள்னு சொல்லலையே, உயிரோடு இருக்கும் நாமும் தன்னையும் சேர்த்து தானே அவர் எதிர்பார்த்தார். அவர் எழுதியும் நீங்கள் வந்துட்டு போய் கிபி 2000க்கு மேலே ஆண்டுகள் ஆன பின்பும் நீங்கள் தாமதிக்கிறார் என்று தானே இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்களை பார்த்து, விசுவாசிக்கிறவர்களை பார்த்து, எவ்வளோ காலமாக இயேசு வர்றாருன்னு சொல்கிறீங்க, எங்கே வந்தார்னு சொல்லி தானே இன்றைக்கி உண்மையான விசுவாசிகளுக்கு முன்பாக கேள்விகள் வைக்கப்படுகின்றன என்று சொல்லி நம்ம ஒருபோதும் புலம்பக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய ஒரு நாளை தந்து, ஒரு புதிய கிருபைகளை தந்து, ஒரு புதிய வாசலை எனக்காக திறந்திருக்கிறார். இந்த நாளில் நான் அவருக்காக என்ன செய்ய முடியும், ஆத்தும ஆதாயத்துக்காக நான் எந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2வது கடிதம் நம்மை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிகளுக்கு முன்பாக வைக்கப்படுகிற அந்த கேள்வி, நீங்கள் ஆண்டவர் வருவார், உங்கள் ஆண்டவர் எங்கேன்னு சொல்லி கேட்குற அந்த கிண்டல் பண்ணுகிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் நமக்கு ஒரு நேரமும் கூட ஒரு தப்பெண்ணம் உண்டாகி ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது. உழைக்கிற மற்றவர்கள் வருகையை சாக்காக்கி வீணராக சாப்பிட்டு வாழலாம். பவுல் இத்தகைய தப்பெண்ணத்தை விட்டு விடுகிறதுக்காக இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார்னு பார்த்தோம். இந்த நிருபம் அந்தி கிறிஸ்துவினுடைய ஒரு வெளிப்படுதலை பற்றி குறிப்பை அது வழங்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய வருகை யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது இப்போது தீர்க்க தரிசனமாய் தோன்றுகிறது. எப்போ வேண்டுமானாலும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற முடியும். அவரது வருகை பற்றிய குறிப்புகள் காத்திருக்க அழைப்பு விடுகின்றன. வருகையை பற்றி உறுதியுடைய விசுவாசியினுடைய கால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். குறுகிய வாழ்நாட்களில் மிகுதியாக உழைக்க ஒவ்வொரு உண்மையான விசுவாசிகளும் துரிதப்பட்டு வேலைகளை செய்வாங்க. கிறிஸ்து எப்போ வந்தாலும் எங்களுக்கு கலக்கம் இல்லையா? எப்பொழுதும் நாங்கள் எதிர்கொள்ள ஆயத்தமாக தானே இருக்கோம். காலதாமதத்தை பற்றி நாங்கள் ஏன் குற்றம் சாட்டணும்? எப்படியாவது ஒரு சிலர் ரட்சிக்கிறதற்காகத்தான் என் ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படுவோம். மரிக்க, கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரிக்க நேரிட்டால் நம்ம பரதேசில் போய் இளைப்பாருவோம். ஒரு இயேசு கிறிஸ்து தாமே ஒரு ஆரவாரத்தோடு கூட, பிரதான தூதனுடைய சத்தத்தோட, தேவ எக்காலத்தோடு நம்ம வரும்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4:15 சொன்ன மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்க ஒருவேளை நம்ம அதுக்கு முன்னாடி மரிச்சிருந்தோன்னா பரதேசில் இளைப்பாருவோம். நம்முடைய சரீரம் எழுப்பப்பட்டு நம்ம மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கிறவர்களாக இருப்போம். இந்த பூமியில் இருந்தோன்னா ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் மணவாளனாகிய இயேசுவை, மணவாட்டியாகிய சபை நம்ம சந்திக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு நாளாக அது நமக்கு மாறிவிடும். இந்த உலகத்தினுடைய எல்லா வேஷத்தையும் களைந்து போட்டு, பாடுகளை களைந்து போட்டு, உபத்திரவங்களை களைந்து போட்டு, கண்ணீரை களைந்து போட்டு நம்ம தேவனோடு கூட ஒரு இளைப்பாறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை நாளாக அந்த நாள், சந்தோஷத்தின் நாளாக அந்த நாள் இருக்கும். அதுவரையிலும் இங்கே சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, லட்சியமற்றவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் வருகை நம்புகிற எந்த ஒரு விசுவாசியினுடைய பாதங்களும் இன்றைக்கி ஒருவேளை நம்ம ஏரோப்ளேனில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேகங்களை தாண்டி வேணால் நம்ம போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், அவர் ஒருவரே ஆரவாரத்தோடும் வெற்றியின் ஆர்ப்பரிப்போடு கூட ஒரு மணவாளனாய இயேசு வரும்பொழுது நம்முடைய பாதங்கள் நட்சத்திரங்களையும் தாண்டி பரலோகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நிச்சயம் அடைந்து விடும் என்கிற ஒரு முழு நிச்சயத்தோடு கூட நம்ம வாழணும். இந்த விசுவாசத்தை கொடுக்க எந்த மதத்தாலோ தத்துவங்களாலோ முடியல. அதாவது மரணத்திற்கு பின்பாக இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமுள்ள நித்தியமான ஒரு பரலோக வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி வேறு எந்த மதமும் போதிப்பதில்லை, தத்துவங்களால் சொல்லி கொடுக்க முடிகிறதில்லை. நம்முடைய தற்கால கடமை பரலோக வாழ்வின் எதிர்பார்ப்பில் அந்த எதிர்பார்ப்பு குறையக்கூடாது.
நம்பிக்கையுடன் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அதை பிரதிபலிப்பதற்கு நம்ம ஆண்டவருக்கென்று பிரயாசப்பட்டு வாழணும். 2 தெசலோனிக்கேயர் சோம்பேறி விசுவாசிகளுக்கும் லட்சியமற்ற விசுவாசிகளுக்கும் சம்பட்டியான ஒரு வார்த்தைகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு எதிர்பார்ப்போடு கூட மத்திய ஆகாலயத்தில் என் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி எப்போ வேணுமானாலும் வரலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு சிலரை ஆகிலும் ஆதாயப்படுத்துகிறதற்கு நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.